குட் மார்னிங் எவ்ரிபடி. வாழ்வில் வெற்றியை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே, இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதற்கு என்பதை இதமாக சொல்லும் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் நான் மித்ரன் ஸ்ரீராம், உங்கள் வண்ணமயமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வாழ்வியல் பயிற்சியாளர் கோயம்புத்தூர். உங்க எல்லாருக்குமே தெரியும், பிபிசி லைவ் அப்படிங்கிற ஆன்லைன் ட்ரைனிங் மாடியூல்ஸ் இந்த 2020 we have launched that online training module 2020. ஸோ அது அதுக்குண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பிபிசி லைவ் அப்படிங்கிற குரூப். மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வேறு வேறு டாபிக்ஸில் we are being doing live shows. அதில் பர்டிகுலர்லாம் பார்த்தோன்னா ஆல் ஃப்ரைடேஸ் எல்லா வெள்ளிக்கிழமையுமே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ். பிஸ்னஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஸோ அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற ஃபாரம் தான் ஃப்ரைடேஸில் பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க் ஷாப்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. சண்டேஸில் we have been doing ஸ்பெஷல் லைவ் ஷோஸ். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இது என்னென்னா, எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நிறைய இடங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தாலுமே எக்ஸ்க்ளூசிவாக ஸோ என்னோட இந்த 10 வருஷத்துக்கு மேல இருக்கிற அனுபவத்தில் நான் என்னெல்லாம் புரிஞ்சுட்டேனோ அது எல்லாமே ஐ வாண்ட் டு ஷேர் வித் மை. ஸோ அந்த ஒரு எலைட்டான ஒரு விஷயம் பண்ணுறதுடைய நோக்கம்தான் இந்த லைஃப். ஸோ அந்த விதத்தில் அஃப்கோர்ஸ் ஒரு 10 வருஷமா நம்ம வேற வேற விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் ஒரு 30 years இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் நான் நிறைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும், ஸோ ஃபார் த பாஸ்ட் 10 years ஐ மீன் இன் டு திஸ் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி. ஸோ என்னன்னா, ஈவன் ஒரு வாழ்வியல் பயிற்சியாளராக இருந்தாலும் கூட எல்லாருமே என்ன இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு தான் ஃபாண்ட்லி they call me as an imposter syndrome specialist. ஸோ அந்த விதத்தில் நிறைய கார்பரேட் கம்பெனிஸில் நம்ம இந்த ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்ததில் இந்த 2020 ஸோ அடுத்த ஸ்டெப்பாக தான் we want to take it in such a fashion that இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் போச்சு, ஆன்லைன் கோச்சிங்கிற மாதிரி தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த 2020 ஒரு சைஸபிளான டைம் டியூரேஷனில் ஐ வாண்ட் டு ஷேர் lot of informations, useful informations, வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைய என்னுடைய கம்யூனிட்டிக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் இது எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் ஏப்ரல் 5th பிபிசி லைவ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபாரம் நம்ம லான்ச் பண்ணிடும், இனாகுரேட் பண்ணிடும். அதே மாதிரி பார்த்தோம்னா வாட்ஸ்அப் கோர்சஸ் பண்ணுறோம், கிளாஸ் இன்டாக்ட்ரினேஷன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் கோர்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் கோர்சஸ் இந்த மே மாதம் 14ஆம் தேதி இந்த குவார்ட்டருக்கு உண்டான கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபாரமில் வாட் வி ஆர் ஆக்சுவலி பிளானிங் இஸ், வருஷத்தில் இருக்கிற 4 குவார்ட்டர்ஸ்லேயுமே ஒரு குவார்ட்டர்ஸ்லேயுமே ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டுக்கு உண்டான கோர்சஸ் இட் வில் பி கோர்ஸ் டன் ஆன் வாட்ஸ்அப். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஃபேஸ்புக் லைவ்ல பண்ணுறது டீடைல்டு ஸ்டடீஸ் பேசிக்கலி. ஸோ அந்த விதத்தில் இந்த 2020 நிறைய விஷயங்கள் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். லாட் ஆஃப் திங்ஸ் இந்த பைப்லைன் விச் வில் பி பெனிஃபிஷியல் டு யூ. ஸோ இது மற்ற மாதிரி இல்லாமல், மற்ற குரூப்ஸ் மாதிரி இல்லாமல் என்னோடது என்னென்னா எக்ஸ்க்ளூசிவாக ஹூ ஆர் ஆல் ரியலி நீட், அவங்க மட்டுமே இந்த குரூப்ஸில் வந்தால் போரும், அவங்க மட்டுமே இந்த இது பண்ணினால் போருங்கிற ஒரு கான்செப்ட்ல நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இன் தட் வே there is things are happening. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு இந்த பிபிசி லைவ் உடைய சண்டே செமினார், சண்டே ஸ்பெஷல் ஃபேஸ்புக் லைவ். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி we are going to do about டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷீட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அந்த டைம் அந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு ப்ரிசைஸ்லி வில் கெட் இன் டு தி சப்ஜெக்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னாக்கா
டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பேசிக்கா கோடீஸ்வரரா இருக்கிறவருக்கு, நிறைய பிஸியா இருக்கிறவருக்கு 24 hours தான் இருக்கு. எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறவங்களுக்கு அதே 24 hours தான் இருக்கு. ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க உங்களை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க, செல்ஃப் மேனேஜ்மெண்ட், ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் யுவர் செல்ஃப், ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் யுவர் டைம், உங்களுடைய ஷெட்யூல்ஸ் எல்லாம் எப்படி பண்ண போறீங்கன்றதுல தான் உங்களுடைய சக்சஸே இருக்கு. கோல் செட்டிங் பத்தி என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுதே கோல் செட்டிங் பிளேஸ் அ ப்ரெடாமினன்ட் ரோல் இன்டு தட். சரியா? கோல்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை அச்சீவ் பண்றது என்ன டைம் ஃபேக்டர்ல பண்ண முடியுங்கிறது நீங்க வந்து பிளானே பண்ண முடியும். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நீங்க மெயினா நீங்க பார்க்க போறது என்னன்னா, உங்களுடைய கோல் செட்டிங்னா என்ன, அது எப்படி நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண போறீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது இல்லாமல் ஹவ் யூ இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒன்று இருக்குல்ல, எல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம்னு. ஸோ இந்த அப்புறம் பார்த்துக்கலான்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய டைம் ஃபேக்டர்ல ப்ராப்ளம் வரதுக்கு காரணமே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து எப்படி நீங்க வந்து ஓவர் கம் பண்ண போறீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் பேசிக்கா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ மெயினா இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது, when you are going to manage your self அப்படின்னு வரும்பொழுது அதுல எங்கெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் பிளேஸ் அ ப்ரெடாமினன்ட் ரோல். ஸோ பிளானிங் இருக்கு. நீங்க உங்களுடைய டே நீங்க பிளான் பண்ணணும். உங்களுடைய லைஃப் ஸ்ட்ரக்சரை வந்து யூ ஹேவ் டு பிளான். இன்னையிலேருந்து 5 வருஷத்துல நான் என்னவா இருக்க போறேன். அஃப்கோர்ஸ் லாங்கர் அண்ட் வைடர் விஷன்ல பார்க்கும்போது 5 வருஷத்துல நான் என்னவா இருக்க போறேன். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து யூ ஹேவ் டு டூ ஆல் யுவர் பர்ஃபெக்ட் பிளானிங். அந்த பிளானிங் படி தான் உங்களுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்க மானிட்டர் பண்ணணும். ஸோ அந்த மானிட்டர் பண்றது மாத்திரம் கிடையாது, மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் நீங்க எலிவேட் ஆகி போகும் பொழுது, ஸோ அந்த இதுல வந்து நீங்க ஹவு ஃபார் ஆர் ஹவு குட் யூ ஹேவ் அச்சீவ்ட் அப்படிங்கிறது வந்து யூ ஹேவ் டு எவாலுவேட். ஸோ இந்த எவாலுவேஷன் ப்ராசஸும் வந்து நீங்க பண்ணணும். ஓகே, ஸோ மெயினாக கோல் செட்டிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஏன் கோல்ஸ் வந்து நாம செட் பண்ணணும், ஒய் யூ வாண்ட் டு செட் தி கோல். ஸோ அதில் உங்களுக்கு என்ன கோல் செட்டிங்ல இருக்கக்கூடிய மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, கோல்ஸ் நீங்க ஃபிட் பண்றதை வந்து எதுக்குன்னு பார்க்கும்போது, இட் வில் ஹெல்ப் யூ டு ஃபோக்கஸ் ஆன் சர்டன் திங்ஸ். ஒரு எய்ம் இல்லாமல் நீங்க வந்து அம்பு விடுறீங்க, இல்லை ஒரு ரைஃபிள் எடுத்து நீங்க ஷூட் பண்றீங்கன்னா, எய்ம் இல்லாமல் நீங்க எதுவுமே பண்ண முடியாது, ஃபோக்கஸ் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ நீங்க அந்த ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஃபோக்கஸ்டா பர்ஃபெக்டா ஆன் டு தி டார்கெட் நீங்க அடிச்சு பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கோல் செட்டிங்கோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்க உங்களுடைய டார்கெட் என்ன, உங்களுடைய அம்பிஷன் என்ன, உங்களுடைய கோல்ஸ் என்னன்றது நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஹேவ் டு கீப் தட் என்டையர் திங் இன் யுவர் கண்ட்ரோல். இப்போ இந்த தும்பு விட்டுட்டு வால் பிடிச்ச மாதிரின்னு ஓடிட்டு இருக்கிறது வந்து சரியா இருக்காது. ஸோ அப்போ நீங்க ஸ்டே இன் கண்ட்ரோல் அப்படின்னு கண்ட்ரோல்டா நீங்க இருக்கணும். நீங்க வைக்கிற கோல்ஸ் வந்து உங்களுடைய கோல்ஸ், உங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு வைக்கிறது வந்து உங்களையே வந்து அது வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கணுமே தவிர பர்டனைஸ் போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்க ஒரு 10 லட்சம் ரூபா வந்து நீங்க ஒரு ஒரு 10 லட்சம் ரூபா வந்து நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கணுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா தான் இருக்கணுமே தவிர அந்த 10 லட்சம் ரூபான்னு நினைச்சாலே உங்களுக்கு டென்ஷனும் தலைவலியும் வர மாதிரி இருந்தா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அதனால உங்களுடைய கோல்ஸ் எல்லாமே வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். ஸோ அந்த கோல்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ரொம்ப சிம்பிளா காம்ப்ளிகேட்டெல்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப் நீங்க பிரிச்சுக்கோங்க. ஒரு லாங் டேர்ம் கோல்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ஃபியூச்சர். லாங் டேர்ம், இன்னையிலிருந்து ஒரு 10 வருஷத்துல எப்படி இருக்க போறேன், 20 வருஷத்துல எப்படி இருக்க போறேங்கிற மாதிரியான லாங் டேர்ம் கோல்ஸ். ஸோ இன்னைக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கேன், ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல சொந்த வீட்டில் நான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி கோல்ஸ் அப்படி வச்சுக்கிறீங்க. மீடியம் டேர்ம் கோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. மீடியம் டேர்ம் கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து வைடர் ரீச் இல்லாமல் கொஞ்சம் பெட்டர்மெண்ட், இப்போ இருக்கிற ஸ்டேஜோட கொஞ்சம் பெட்டர்மெண்டா இருக்கிறதுக்கு உண்டானது மீடியம் டேர்ம் கோல்ஸ். ஸோ அது வந்து ஒரு யாஸ்டிக் வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து இம்மிடியட்டா திங் விச் ஐ வில் பி டூயிங் இட் இது இம்மிடியட்லி. அதாவது என்னன்னா 10 கிலோ எடை குறைக்க போறேன் வாக்கிங் போய் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு கோலா இருக்கலாம். அது வந்து ஒரு மிட் டேர்ம் கோலா இருக்கலாம், மீடியம் டேர்ம் கோலா இருக்கலாம். ஆனால் ஷார்ட் டேர்ம் கோல் என்னன்னா
நாளையில இருந்தே இல்லைன்னா இன்னையில இருந்தே நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன், நான் டெய்லி பக்கத்துல இருக்கிற பார்க்ல நான் வாக்கிங் போவேன் அப்படின்னு நீங்க பண்றீங்க பாருங்க, அதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் கோல். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல், அதை நீங்க டே பை டே ப்ராசஸ் நீங்க அச்சீவ் பண்ணிட்டு வரும்போது தட் கெட்ஸ் எமர்ஜ்ட் எவால்வ்ட் ஆஸ் அ மீடியம் சைஸ் கோல். அதோடைய காம்பினேஷன் ஆஃப் எல்லாமே சேர்ந்து வரும்பொழுது அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். பொதுவாகவே கோல்ஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது என்னன்னா, பீப்புள் டாக் அபவுட் ஸ்மார்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன என்ன ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோடது எல்லாமே ஸ்மார்ட் கோல்ஸ்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும், ஆக்ஷனபிளா இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும், டைம் பவுண்டாகவும் இருக்கணும், டைம் வேஸ்டாகவும் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கோல்ஸ் வந்து திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படிங்கிற ஆன் டு த டார்கெட்டுங்கிற மாதிரி இருக்கணும். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் இன் மை லைஃப் அப்படிங்கிறது. மெஷரபிள் அப்படின்னா நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, சரி நான் நேற்றுக்கு இந்த அளவுல இருந்தேன், இன்னைக்கு வந்து எஸ்டர்டே ஐ வாஸ் இன் பாயிண்ட் ஏ, இன்னைக்கு வந்து A+1 நான் இருக்கேன், நாளைக்கு A+2 இருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெஷரபிளா இருக்கணும். ஸோ ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஆல்வேஸ் யூ ஷுட் பி இன் ஆக்ஷன். ஐடியலா இல்லாமல் உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட் டு டூ, எதெல்லாம் பண்ணணுங்கிற என்னைக்குமே நீங்க வந்து ஒரு மொமெண்டம் உங்களுக்கு இருக்கணும், ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு இருக்கணும். கோல்ஸ் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும். ரியலிஸ்டிக் அப்படிங்கிறது என்னன்னா, அவுட் ஆஃப் த ப்ளூ சொல்றதா இருந்தால், நான் வந்து 2 வருஷத்துல ஐ வில் பிகம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சே XYZ கம்பெனி அப்படின்னா, ரியலிஸ்டிக்கா நீங்க XYZ கம்பெனியினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்து அதுக்கு நீங்க ப்ரொசீட் பண்ணும்போது அதை நீங்க ஒரு கோல் வச்சு ப்ரொசீட் பண்றதுங்கிறது ஓகே. பட் இஃப் யூ டசன்ட் ஹேவ் எனிதிங், எதுவுமே இல்லாமல் நான் வந்து XYZ கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் ஆவே, CEO ஆவே அப்படின்னு அதை வந்து நான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியமா வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றது இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் நோ யூஸ். ஸோ உங்களுடைய கோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரியலிஸ்டிக்கா இருக்கணும், தென் டைம் பேஸ்டா இருக்கணும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு எவல்யூஷன் பீரியட்னு ஒன்று இருக்கு, க்ரோத் பீரியட்னு ஒன்று இருக்கு, அச்சீவ் பண்ற சஸ்டைன் பண்ற பீரியட்னு ஒன்று இருக்கு. ஸோ உங்களோட வந்து டைம் பவுண்டா தான் இருக்கணும். அந்த காலத்திலேயே பெரியவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, உயரமா இருக்கிற ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு நரி இங்கேருந்து ஜம்ப் பண்ணி பார்க்குது, அந்த மரத்தால எட்ட முடியல, இந்த மரத்தினுடைய கிளைய அந்த கனியை வந்து எட்ட முடியல. அப்ப அது மாத்தி ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அந்த நரி வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களுடைய கோல்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த டைம் பவுண்டுக்குள்ள நீங்க அதை வந்து நீங்க பண்ணணும். ஸோ அப்படி பண்ண முடியலன்னா அது எனக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு ஸ்கிராப் தட் அண்ட் யூ ஹேவ் டு கோ. ஓகே, இன்னைக்கு மெயினா நம்மளோட டாபிக் என்னன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டோடைய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய டாஸ்க் எல்லாம் என்ன, 1 2 3 4 5 லிஸ்ட் நீங்க போட்டீங்க இல்லையா. ஸோ அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்றது என்னன்னா, ஒரு கிவன் டைம் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு, நிறைய யூ ஆர் கமிட்டட் டு டூ இன்வேரியபிளி. அதாவது படிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்கறது, பேப்பர் படிக்கிறது, ஃபோனில் பேசுறது, நெட்டு பார்க்கறதுன்ற மாதிரி உங்களுடைய 24 மணி நேரம் வந்து சங்கா வந்து நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து எதெல்லாம் நீங்கள் தேவையான வேலைகள், எதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் அப்படின்னு பார்க்கணுங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் நீங்கள் பண்ணுறது வந்து இட் வில் பி ஆஃப் நோ யூஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ரையாரிட்டிஸ் வந்து என்னன்றதை வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் எந்த வேலையை எடுத்துட்டாலுமே அர்ஜென்ட்டான வேலை அப்படின்னு ஒன்று இருக்கு, நிதானமா பண்ணா போருங்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கு, சரியா? இது ஒரு கேட்டகரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைன்னு ஒன்று இருக்கு, கொஞ்சமான முக்கியத்துவம் இருக்கக்கூடிய வேலைகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு முக்கியமா படுற வேலை உங்களுக்கு முக்கியம் இல்லாத ஒரு வேலையா இருக்கலாம். பர்டிகுலர்லி எல்லா ஆஃபீஸில் பாஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டே இதுதான். நீங்க எந்த முதலாளி எடுத்துட்டாலுமே ஒரு ஒர்க்கை கொடுத்தாங்கன்னா
இப்பவே இதை முடிச்சிருப்பா, இதை முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா முதலாளியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து டூ இட் நவ். ஆனால் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சரி இந்த வேலையை நாளைக்கு வந்து பண்ணலாம், இல்லைன்னா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வேலையை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் இப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாமே வந்து என்னைக்குமே ஒர்க்கர்ஸ் கிட்ட தான் இருக்கும். பட் ஆனால் முதலாளி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து கான்ஸ்டன்டா எல்லாம் டூ இட் நவ் தான். ஸோ எல்லா வேலையுமே இது பண்ணும். ஸோ அப்போ என்னன்னா, நீங்க வந்து ஒரு சார்ட் நீங்க போடுங்க. ஸோ வந்து நீங்க வர்டிகலா நீங்க வந்து போடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹைலி அர்ஜென்டான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து யூ லேபிள் இட் அஸ் 1. ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிற ஹைலி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹைலி அர்ஜென்டான ஒர்க்கை யூ கேன் பிரிங் இட் இன்டு கேட்டகரி நம்பர் 1. ஸோ அந்த வேலைகள் பெண்டிங் வைக்காமல் இம்மிடியட்டா நீங்க பண்ணணும். ஸோ அதாவது ஹைலி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹைலி அர்ஜென்சியில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் 1. ஹைலி இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ், ஓகே, ஹைலி இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பட் லோ அர்ஜென்சி. ஸோ இந்த வேலையை வந்து அர்ஜென்ட்டாக பண்ணணும்னு இல்லை கொஞ்சம் தள்ளி பண்ணினாலும் கூட பரவாயில்லை அப்படின்னு இருக்கிறது வந்து கேட்டகரைஸ் இட் அஸ் நம்பர் 2. ஓகே, ஹைலி இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி லோ இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் லோ இம்பார்ட்டன்ஸ், இது கொஞ்சம் ரொம்ப முக்கியத்துவம்லாம் கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பண்ணலாம் அப்படிங்கிற லோ இம்பார்ட்டன்ஸ், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ணுறது. அதாவது லோ இம்பார்ட்டன்ஸ் அர்ஜென்சி இருக்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கறது வந்து கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடுங்க, தப்பு கிடையாது. இது வந்து ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட், லோ இம்பார்ட்டன்ஸ், ஒர்க்கும் பெரிய இது கிடையாது, அர்ஜென்சி எப்போ வேணாலும் பண்ணலாம், லோ அர்ஜென்சி அதில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து முழுக்க அது வந்து உங்களுடைய டைம் வேஸ்டஸாக இருக்கும். ஸோ உங்களை வந்து டோட்டலாகவே ட்ரெயின் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்குது. அதை டோட்டலாக நீங்கள் வந்து ஜங்க்குன்னு சொல்லி வந்து நீங்கள் தள்ளி விடுறத தவிர வேற வழி கிடையாது. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா, உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ஒர்க் லிஸ்ட் என்னன்றதை வந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஸோ இது முதல்ல பண்ணலாம், இது அப்புறம் பண்ணலாம், வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரையாரிட்டி. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது 1 2 3 4. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். அது வந்து ஆஸ் அண்ட் வென் ரிக்வயர்ட் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து நீங்கள் ஜக் அவுட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கான வேலைகள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது இந்த வேலை பாதியில் அப்படியே விட்டுட்டு இன்னொரு வேலை, இந்த திருப்பதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இந்த ஒரு வேலை பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கை நீங்கள் முடிக்க ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு டாஸ்க்னு அந்த ஒரு டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பெரிய வேலைகளாக இருக்குன்னாக்கா நீங்கள் சின்ன பீசஸாக வந்து நீங்கள் கட் பண்ணணும், சின்ன பீசஸாக பண்ணணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில வேலைகள் நீங்கள் பண்ணுங்கள், சில வேலைகள் நீங்கள் வந்து டெலிகேட் பண்ண முடியுமா, டெப்யூட் பண்ண முடியுமா வேறு யார்கிட்டையாவது, அவங்களுடைய டைமை வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க. உங்களுடைய இப்போ அசியூமிங் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இந்த 8 மணி நேரத்தில் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 4 பேர் 5 பேரை நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்துக்கு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா, உங்களுடைய டாஸ்க்கை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தீங்க, ஒரு 4 பேருக்கு நீங்கள் கொடுத்து அவங்க எல்லாருமே அவங்களுடைய 5 மணி நேரத்தை இதுக்கு டெப்யூட் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய டைம் 20 மணி நேரம் வந்து மிச்சமாகும். ஸோ அதனால எல்லாமே சின்ன பீசஸாக நீங்கள் ஆக்குங்க, சின்ன பீசஸ் ஆக்கி நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் டெப்யூட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டைம் அவைலபிளாக இருக்கும், வாட் ஆல் த டைம் அவைலபிள் டு யூ, சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரம் போக என்னென்ன அவைலபிள் டைம் இருக்கும், அந்த டைம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னா நீங்கள் அந்த டைமை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க, எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்வாயரன்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த என்வாயரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய டைமை வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு கிவ் யூ an எக்ஸாம்பிள். முதல்ல லாஸ்ட் மந்த், அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐ வாஸ் டூயிங் மை ஃபேஸ்புக் லைவ் ஆன் வீக் டேஸில் ராத்திரி 8 மணிக்கு ஐ வாஸ் டூயிங் த லைவ். ஸோ 8 மணிக்கு பண்ணேன், அதுக்கப்புறம் 9 மணிக்கு பண்ணேன். பட் இன்வேரியபிள் என்னாச்சுன்னு பார்க்கும்பொழுது ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போக மக்களுக்கு வந்து என்னன்னா ப்ரையாரிட்டி வந்து அவங்க வேறு விஷயங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து நம்ம அதில் தப்பு சொல்றதுக்கு கிடையாது. ஸோ ஒரு 9 மணிக்கு ஒரு டெலிவிஷன் சேனல்ல இருக்கிற பிரைம் டைம்ல வேற ஏதோ ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு இந்த வெபினாரை விட, இந்த ஃபேஸ்புக் லைவை விட, ஒரு லைஃப் எஜுகேஷனை விட முக்கியம்னு அவங்க நினைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு அது போறாங்க. அது வந்து தப்பு கிடையாது. ஸோ அப்போ வேரியஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய அந்த சூழ்நிலைகள் வந்து அங்கே சரியா இல்லைன்னு வரும்பொழுது, சிச்சுவேஷன்ஸ் ஆர் நாட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அப்படியே மெல்ல மாறி, ஸோ நவ் வி ஆர் டூயிங்
இந்த லாக்டவுன் பீரியட் வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக எடுத்துக்கிற மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைவ் எல்லாமே வந்து மண்டே வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த லைவ் எல்லாமே வந்து இட் இஸ் ஹேப்பனிங் அட் 11 o'clock in the morning. ஸோ எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சு 11 o'clock ஆராம்சே இப்போ இதே மாதிரி கம்ஃபர்டபுளாக அந்த உட்காந்து பண்ணும்பொழுது பீஸ்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு 11 to 12 ஒரு 11 to 12:30 ஸோ இந்த லைவ் நம்ம பண்ணும்பொழுது that sounds good, ஒரு திருப்தி. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம இந்த என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வந்து பண்ணணும். உங்களுக்குன்னு கரெக்டான ஒரு ரொட்டீன் வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். யூ ஹேவ் டு ஷெட்யூல் அ ரொட்டீன். இந்த மாதிரி ரூட் பிளானில் தான் போக முடியும். இப்போ என்னுடைய லைவ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் பப்ளிக்கு உண்டான இது பார்க்கும்போது லைவ் வந்து ஐ எம் டூயிங் இட் ஆன் மண்டேஸ். ஜென்ரல் பப்ளிக்லேயே சீரியஸாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான விஷயங்கள் ஷேர் பண்ணுற லைவ் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் வெட்னஸ்டேஸ். எக்ஸ்க்ளூசிவ்லி பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்காக மட்டுமே பண்ணக்கூடிய லைவ் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் ஃப்ரைடேஸ். இந்த சண்டே செமினார் வந்து என்னன்னா இந்த எல்லா குரூப்புக்குமே காமனான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் உண்டான நாள் தான் வந்து சண்டே. ஸோ திஸ் இஸ் மை ரொட்டீன். ஸோ இந்த ரொட்டீன்ல அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஷெட்யூலிங். எது எப்படி நம்ம பண்ண போறோம். இந்த ஷெட்யூல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இட்ஸ் பி அ 1 hour லைவ். 1 மணி நேரம் நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசுறோம். 1 மணி நேரம் இல்லை, மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம் பேசினால் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஆர் கோயிங் டு ஷெட்யூலிங் அக்கார்டிங்லி. ஸோ அந்த ஷெட்யூலை பேஸ் பண்ணி அதோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து இங்கேருந்து நம்ம மெயில் அனுப்புகிறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், இல்லைன்னா இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி தி என்டையர் திங் இஸ் பின் ஷெட்யூல்ட் இன் சச் வே தட் ஒரு ஹேசல் ஃப்ரீயாக நம்ம பண்ணுறோம். பிளக் இன் அண்ட் பிளே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணுறோம், வந்து உட்காடுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த ஷெட்யூல் பண்ணுறதுக்கு விச் அண்ட் ஆல் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட். பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னன்னா நீங்க ஒரு டைரி நீங்க மெயின்டைன் பண்ணலாம். இது எல்லாமே நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பலரும் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் தான். ஆனால் பிராக்டிக்கலா நிறைய பேரால பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் தான். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் சரி இதெல்லாம் எனக்கு கரெக்டா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், புதுசா மித்ரன் என்னப்பா சொல்றாரு அப்படிங்கும்போது தட் இஸ் அ கிரேட் திங். நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா சக்சஸ் இஸ் நாட் டிஸ்டன்ஸ் ஜெர்னி ஃபார் யூ. நீங்க கரெக்டா சீக்கிரத்திலே சக்சஸ் வந்து நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. ஒரு டைரி வந்து மெயின்டைன் பண்றது, ஒரு பிளானரை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணலாம். ஸோ பிளானர் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது ஒரு ஜர்னி. ஸோ பிக் ஷீட் 52 வாரத்துக்கு உண்டான இல்லைனா 365 நாளுக்கு உண்டான என்டையர் ஷெட்யூல், டீடைல்டு டைம் டேபிள், ஒரு டு டூ லிஸ்ட், ஸோ வீக்லி டாஸ்க், டெய்லி டாஸ்க், ஸோ அந்த மாதிரி. ஸோ அதில் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ அது ஒன்றும் இருக்கு இல்லையா, நீங்கள் சும்மா அப்படியே ஓடி 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 பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் வந்து இருக்கணும். உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா யூ ஹேவ் டு மானிட்டர் யுவர் ப்ரோக்ரஸ். கரெக்டான டைரக்ஷன்ல நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். டீட்ராக் ஆகி போயிருக்கோமாங்கிறத நம்ம பார்க்கணும். எவாலுவேட் பண்ணுங்க. ஒரு கரெக்டான விஷயம் தான் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது நீங்க எவாலுவேட் பண்ணுங்க. உங்களுடைய சக்சஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸுக்கு நீங்க உங்களை நீங்களே ரிவார்டு பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரிவார்ட் பண்ற விஷயம் என்னன்னா இட் வில் கீப் யூ மோட்டிவேட்டட். தட் வில் கீப் யூ மோட்டிவேட்டட். ஒரு டைரி எடுத்துக்கங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா ஒரு டைரி எடுத்துக்கங்க. ஸோ அந்த டைரியில வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்க அதில் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். கரெக்டா. ஸோ நீங்க வந்து உங்களுடைய டேட்ஸ் வந்து நீங்க மேனேஜ் பண்ணலாம், நீங்க மீட்டிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்னை மாதிரி நீங்க ஒரு ட்ரெயினராக இருந்தனா நீங்க உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாமே எங்கெங்க என்னென்ன பண்ணணும் போகணுங்கிறது எல்லாமே வந்து நீங்க இதில் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டைரியில நீங்க பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு ஒரு வீக்லி பிளான் இருக்கு இல்லையா, ஒரு வீக்லி பிளான். இந்த பிளான் வீக்லி ஷார்ட் டேர்ம் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷீட் இருக்கு. அந்த ஒர்க் ஷீட் இன்னைக்கு இந்த லைவும் இதோட ரெக்கார்டட் வெர்ஷன்ஸும் பார்க்குறவங்களுக்கு யூ கேன் கெட் அ ஃப்ரீ டவுன்லோட் இன் அவர் ஃபேஸ்புக் குரூப் பிபிசி லைவ். ஸோ நீங்கள் அதுலேருந்து அந்த டவுன்லோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பிளான் வீக்லி அப்படின்னு இருப்பதில் ஸோ அது வந்து ஷார்ட் டேர்ம் டாஸ்க் வந்து என்ன எப்படி பண்ணுறதுங்கிற அந்த ஒர்க் ஷீட்டு. ஒரு எக்ஸாம்பிள் டைம் டேபிள் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் டைம் டேபிள்
ஸோ மண்டே டு சண்டே என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ மார்னிங் 9 மணிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுங்க, டெய்லி ரிச்சுவல்ஸ், டெய்லி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ 9 மணிலேருந்து டே ஸ்டார்ட்ஸ், ஆஃபீஸ் மாதிரி வச்சுட்டு 9 மணிலேருந்து டே ஸ்டார்ட்ஸ். ஸோ அதுலேருந்து நீங்கள் சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் நீங்கள். ஸோ 7 மணிக்கு அப்புறம் இட்ஸ் டைம் ஃபார் ஃபேமிலி. ஸோ இந்த இன்பிட்வீன் கார்த்தால 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ அப்படிங்கிற டெம்ப்ளேட், அண்ட் எக்ஸாம்பிள் டைம் டேபிள் வந்து ஐ வில் பி கிவிங் இட் யூ. சரியா? ஸோ இப்போ என்னன்னா இந்த டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த டு டூ லிஸ்ட்டை வந்து தட் வில் ஆல்சோ பி ஐ வில் பி ஷேரிங். நீங்கள் அந்த பிபிசி லைவ் அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த டவுன்லோட் வந்து நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். டு டூ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே என்னன்னா உங்களுடைய டாஸ்க் எல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பண்ணுங்க. இந்த டு டூ லிஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 2 நிமிஷத்துல பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுனால அந்த வேலையை வந்து உடனே பண்ணிடுது. அதாவது இந்த 2 நிமிஷத்துல முடிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே. இப்போ நீங்க வந்து ஹாலில் நீங்க உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பேப்பர் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி மடிச்சு அதை அப்படி அந்த பேப்பரை நீங்க அந்த தூக்கி போடுறீங்க. தூக்கி போட்டதுக்கு அப்புறமா 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4 பேப்பருமே ஒன்று மேலே ஒன்று உங்களுடைய டேபிள் மேலேயே கிடக்கும், இல்லைன்னா அந்த டீபாய் மேலேயே கிடக்கும். பட் ஆக்சுவலாக அந்த கேன் பி டன் இன் லெஸ் தென் 2 மினிட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிச்சு முடிச்ச பேப்பர் வைக்கிறதுக்கு வீட்டில் தனியாக ஒரு இடம் வச்சிருப்பீங்க. அதை ஸ்ட்ரைட்டாக கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டிங்கனாக்கா அங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே போடாமல் அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அப்படியே போடும்போது நம்ம கண்ணு முன்னாடியே போடும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுடைய டேபிளை தான் பிளாக் பண்ணிட்டுரும். அதுக்கப்புறம் யாராவது ஒரு கெஸ்ட் வரும், இன்னும் அன்ஆர்கனைஸ்டாக நீ உன்னுடைய வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஷேம் ஆனஸ். கரெக்டாக? ஸோ அது மாதிரி 2 மினிட்ஸில் முடிக்கக்கூடிய விஷயங்கள், லெஸ் தென் 5 மினிட்ஸில் முடிக்கக்கூடிய விஷயங்களை தென் அண்ட் தேர் நீங்கள் வந்து அதை பண்ணி விட்டுருங்க. இன்கேஸ் அப்படி பண்ண முடியாத மாதிரியான வேற அசைன்மெண்ட் டாஸ்க் இருக்கா, அது வந்து நீங்கள் உங்களுடைய டு டூ லிஸ்ட்டில் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ இந்த பிபிசி லைவ்ல இந்த குரூப்பில் இந்த டு டூ லிஸ்ட்டுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்ல பெரிய தப்பு வர்றது எங்கன்னு பார்த்தோம்னா உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் டீவியேஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய பாத்துலேருந்தே டோட்டலாகவே நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது உங்களை டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்க போகிற விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்பொழுது மெயினாக வந்து உங்களுடைய இமெயில்ஸ். நிறைய பேர் பார்த்தோம்னா பொழுது ஒடிஞ்சா கம்ப்யூட்டரில் உட்காந்து இல்லைன்னா மொபைலில் வச்சு என்ன மெயில் வந்திருக்கு, என்ன ஃபேஸ்புக் வந்திருக்கு, ஃபேஸ்புக்கில் என்ன, ட்விட்டரில் என்ன இருக்குது, நான் போட்ட போஸ்ட்டுக்கு ஏதாவது லைக் வந்திருக்கா, வேற ஏதாவது நான் அனுப்பிச்ச மெயிலுக்கு ஏதாவது எனக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கேட்கெட்ஸ்லேயே அவங்களுடைய டைம் ஃபுல்லாக கன்சியூம் ஆகி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு செக்மெண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனு. இந்த ஃபோன் வந்து என்னன்னா எடுத்து கையில் வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குது, இந்த என்ன மெசேஜ், ஒரு 10-50 குரூப்பில் மெம்பராக ஜாயின் பண்ணி இதில் பாதி குரூப்பில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தோன்னா மெம்பர்ஸாக இருக்கிறவங்க வந்து எத்தனை பேர் அந்த குரூப்ல போடக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்றாங்க பாக்குறாங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ அதை 10-50 குரூப்ல இருக்கிறது எல்லாத்தையும் மெசேஜஸ் எல்லாத்தையும் பார்த்து அதுல இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா மெசேஜ் பார்க்க முடியாது, ஓவரா பைலப் ஆயிருக்கும். ஸோ ஜென்ரலா பார்த்து அப்படியே ஸ்க்ரால் அப் பண்ணி எல்லாம் அந்த மெயில் மார்க் ஆஸ் ரீட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்படியே தள்ளி விடுறது. இன்னும் ப்ரிசைஸா உட்காந்து மைன்யூட்டா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது வந்து உங்களுடைய டைமை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரையாரிட்டி பேசிஸில் ஒரு குறிப்பிட்ட டைம், திஸ் டைம் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மீ டு செக் மை இமெயில்ஸ், திஸ் பர்டிகுலர் டைம் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மீ டு செக் தி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். சரி, ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ½ அன் அவர். ஸோ இந்த ½ அன் அவரில் கடை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்குறதுன்ற மாதிரி நீங்கள் அதை கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெட்டு பார்க்குறதும் அதே மாதிரி தான். ஸோ அப்படியே ஃபேஸ்புக்லேயே நிறைய அப்படியே பார்த்துட்டு இருக்கோம்னாக்கா அது வந்து கரெக்டாக இருக்காது. கம்ப்யூட்டர் கேம்ஸ், ஸோ இதெல்லாம் இந்த நெட்டு பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, இமெயில்ஸ் செக் பண்ணுறது வந்து இன்வேரியபிளி எல்லாருமே பிஸ்னஸ் லைனில் இருக்கிறவங்க வந்து இதோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். வேலையே இல்லாமல் வெட்டியா நெட்டை சர்ஃப் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 24 ஹவர்ஸுமே பத்தாது. பொழுதுன்னைக்குமே வந்து நெட்டு சர்ஃப் பண்ணிகிட்டே இருக்கிறது, நெட்டு சர்ஃப் பண்ணிட்டு இருக்கணும், கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கணும். இன்னொரு கேட்டகரி டெலிவிஷன், மாற்றி எந்த சேனலுமே வந்து இப்போ நான் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில தான் 30 வருஷத்துக்கு மேலே இப்பவும் கோயம்புத்தூர்ல கிங் டிவியில் ஐம் டூயிங் எ லைவ் ஷோ. இந்த டெலிவிஷன் வந்து
ஆரம்பத்துல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே டெலிவிஷன்ல ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரோக்ராம்ஸா வந்துட்டு இருந்தது. தட் இஸ் குட். இப்போ ஆஃப்லைட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே சென்சேஷனலா இருக்கணும், மக்கள் எல்லாமே வந்து ஆன் த டோஸ் அப்படின்னு வச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். யார் ஸ்டிக்ல தான் எல்லா டெலிவிஷன் சேனல்ஸுமே போயிட்டு இருக்கு. பாதிக்கு மேல சேனல்ஸ் வந்து கரெக்டான நியூஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஸோ அதுல வந்து பாதி உண்மை பாதி பொய்ங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி அது அவங்களுடைய பிசினஸுக்காக அவங்க பண்ற விஷயங்கள். அது வந்து ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் an ex ராஜ் டிவி, எக்ஸ் கேப்டன் டிவி, எக்ஸ் சேனல் ஹெட் ஆஃப் இமயம் டிவி. நிறைய சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இப்பவும் லோக்கல் சேனல் கோயம்புத்தூர்ல வந்து லைவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு, நான் மீடியாவை வந்து என்னைக்குமே தப்பா சொல்ற ஆள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய ஃபார்ச்சூன் லைஃபுக்கு ஃபவுண்டேஷனா பேஸா இருக்கிறதே வந்து மீடியா தான். ஸோ அந்த மீடியா இண்டஸ்ட்ரியில நான் ராஜ் டிவில எல்லாம் நான் போய் ஒர்க் பண்ணலைன்னாக்கா இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பா வந்து எனக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இன்ஃபேக்ட் இதில் நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, போன மாசம் ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி 2020 இந்த பிபிசி லைவ் லான்ச் பண்ணும்போது நான் என்னுடைய கிராட்டிடியூட் லிஸ்ட்ல என்னுடைய கிராட்டிடியூட பத்தி நான் பேசியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் என்னுடைய சேனல் லைஃப்ல எந்தெந்த ஒரு 9 பேருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி என்னோட கிராட்டிடியூட் லிஸ்ட்ல சொல்லிட்டு அதில் ஸ்போக்கன் அபவுட் பாஸ் ஆஃப் ராஜ் டிவி. அதனால ஓகே, டெலிவிஷன்ல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அதுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது தப்பு கிடையாது. அவுட் ஆஃப் த ப்ளூ உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் டெலிவிஷன் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் அ டைம் கில்லர். உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க கண்டிப்பா பார்த்தாலும் யூ ஆர் டோட்டலி வேஸ்டிங் யுவர் டைம். என்னன்னா எந்த வேலையும் பண்ணாம படுத்து தூங்கிட்டு இருக்கிறது. வடிவேல் சொல்ற மாதிரி படுத்து தூங்கி என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா. ஸோ அதுல நீங்க டைம் வேஸ்ட் பண்றது டைம் கில்லர். தீஸ் ஆர் ஆல் டைம் கில்லர்ஸ். இதுல வந்து பெரிய எஸ்கேப் ஆகிற ஒரு விஷயம் எல்லாரும் சொல்றது என்னன்னாக்கா, எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு சார். ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் என்ன நிறைய இருக்குன்னா, நான் பார்த்துருக்கேன். நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய கலீக் கொஞ்சம் சீனியரா இருக்கிறவங்க டெய்லி சாயங்காலம் ஒரு 3-4 மணிக்கு எந்த கால்ஸும் போக மாட்டாங்க, எந்த ஒர்க்குமே நடக்காது, அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது. என்னடான்னு கேட்க, ஸ்கூல்ல இருந்து பையனை ஸ்கூல்ல போய் பிக்கப் பண்ணி வீட்டில் அதை பார்க்கறது மார்க்கெட்டிங் ஒர்க். இந்த ஒர்க்கை பார்க்காமல் எவ்ரிடே சாயங்காலம் 3:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போய் பசங்களை பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு வந்து விடுறத ஒரு வேலையா வச்சுட்டு இருப்பான். இது கேட்டோன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்ப்பா அப்படின்னு. பட் ஆக்சுவலா என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்கூல் பஸ்ஸுக்கோ இல்லைன்னா ஒரு ஆட்டோவை நீங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா அவன் வீட்டு வாசல்ல கொண்டு விட்டுட்டு போறான், வீட்டு வாசல்லே குழந்தை பிக்கப் பண்ண போறான், திருப்பியும் ஸ்கூல் முடிஞ்சா வீட்டு வாசல்லே கொண்டு விட போறான். ஆனா இவன் என்ன பண்றான்னா, ஃபேமிலி கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒர்க். இதெல்லாமே பார்த்தோம்னா உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்ல நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய டைம் கில்லர்ஸ், டைம் வேஸ்ட், டோட்டலாவே நீங்க வேஸ்ட் பண்றீங்க. ஸோ அதனால அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு ஆர்கனைஸ் யுவர் லிவிங். உங்களுடைய வாழ்வு முறையை வந்து நீங்க கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்ணணும். வாழ்வு முறை அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன, எதுக்குப்பா நான் வாழறேன் அப்படிங்கிறது ஒரு மெயினா உங்களுக்கு தேவை. கரெக்டா? அதாவது பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு, ஏன்னா அந்த படத்துல எல்லாம் சொல்ற மாதிரி வெந்ததை தின்று விதி வந்தால் சாகும். நோ, தட் இஸ் நாட் லைஃப். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் வேணும். இதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து மை ஆம்பிஷன், மை லைஃப் மிஷன் இஸ் டு சிம்பிளி எம்பவர் 6 lakhs ஃபேமிலிஸ். ஒரு 6 லட்சம் குடும்பங்களை மேம்படுத்துறதுக்கு தான் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆம்பிஷனா வச்சிருக்கேன். தட் இஸ் மை மிஷன், தட் இஸ் மை மிஷன் ஸ்டேட்மெண்ட். நான் அதை நோக்கி நான் போறேன். அந்த மாதிரி உங்களில் ஒருத்தருக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ். குறைந்தபட்சம் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு, என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வி, என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடத்தோட ஒரு வாழ்க்கை, கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையினுடைய பர்பஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா வாழ்க்கையினுடைய பர்பஸை பத்தி தான் என்னுடைய மண்டே லைவ்ஸ் இருக்கும். ஸோ அதனால பர்பஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். அந்த பர்பஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் போயிட்டு இருக்கான்றதை ரிவ்யூ பண்றது நீங்க மெயினா பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒழுங்குபடுத்துறதுல இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போற விஷயம் தான் உங்களுடைய மனசை நீங்க ஒழுங்குபடுத்தணும். ஸோ யூ ஹாவ் டு ஆர்கனைஸ் யுவர் மைண்ட். உங்க மனசை நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கணும்.
என்னால முடியும், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு, என்னால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து ஒரு பாசிட்டிவ் லாங்குவேஜ் இருக்கணும். என்னால முடியும் சார், என்ன சார் சாதாரண விஷயம், கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் லாங்குவேஜ் வந்து நீங்க பேசணும். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன் சார், இந்த ஒர்க்கை பண்ண முடியும், எங்க சார் பண்ண முடியும் அப்படிங்கிற நெகட்டிவ் டீபங்க் ஆகுற மாதிரி இல்லாமல் ஒரு லாங்குவேஜே வந்து கெத்தா ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய கோல்ஸையும் உங்களுடைய வாண்ட்ஸையும் வந்து நீங்க எப்படி அச்சீவ் பண்றதுங்கிற தாட்டிலேயே வந்து உங்களுடைய மைண்ட் வந்து நீங்க எப்பவுமே நீங்க வச்சுட்டு இருக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ நீங்க உங்களுடைய கார்ல இல்லைன்னா உங்களுடைய டூ வீலர்ல நீங்க போறீங்க, சிக்னல்ல போகும்போது சிக்னல் உங்களுக்கு வருது இல்லையா, ரெட், எல்லோ, கிரீன். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இதை அப்படியே வச்சுக்கோங்க. ரெட் அப்படின்ற விஷயம் என்னன்னா, யூ ஹேவ் டு ஸ்டாப் டூயிங் இட். இந்த பேப்பர் எடுத்துட்டு நீங்க நான் சொல்றதை நோட் பண்ணுங்க. ரெட், எந்தெந்த விஷயங்கள் நீங்க உங்களுடைய டைம் கில்லர்ஸா இருக்குன்னு பார்த்து நீங்க பண்ணிட்டு இருக்கிற எந்தெந்த வேலைகள் உங்களுடைய நேரத்தை கொள்ளுது, உங்களுடைய கோல்ஸ் காலி பண்ணுது, உங்களை வந்து டெவலப்மெண்ட்ஸ் இல்லாமல் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு ரெட் சிக்னல் போடுங்க. டோட்டலா ஒரு மிகப்பெரிய ரெட். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த கோவிட் வந்து இப்போ ப்ராப்ளம் சொல்றாங்க, இந்த ரெட் ஜோனு, கிரீன் ஜோனு, ஆரஞ்சு ஜோன் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு கொரோனா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல அந்த கொரோனா உங்களை எங்கெங்கெல்லாம் பாதிக்குதுன்னு பார்க்கும் பொழுது ரெட் ஜோனா நீங்க சில விஷயங்களை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, அந்த வேலைகளை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. எல்லோ வந்து என்னன்னா, சில விஷயங்கள் ஆல்ரெடி நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பீங்க, டுவர்ட்ஸ் ப்ரோக்ரஸ் அண்ட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவிட்டி. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்க ஜேர்னி போயிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஜேர்னியில நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள், ஸோ அதை நான் வந்து கண்டினியூ பண்றேன்னு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. முதல் ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காத சில பிரச்சனைகள் இருக்கும், சில வேலைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு உண்டான இல்ல சக்சஸை நோக்கி பயணப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயங்களா இருக்கும். அது எதுவுமே நீங்க ஆரம்பிக்காமலே இருப்பீங்க. அந்த ஆரம்பிக்காமலே இருக்கிறதுக்கு லெட் திஸ் மொமெண்ட் பி த ரைட் மொமெண்ட், நீங்க அதை ஸ்டார்ட் டுவீங்க. அதை வந்து நீங்க ஒரு கிரீன் சிக்னல் அதுக்கு நீங்க போடுங்க. ஸோ அப்ப என்னன்னா, இது வரைக்கும் ஆரம்பிக்காமலே இருக்கிற விஷயத்துக்கு ஒரு கிரீன் சிக்னல் போட்டு அந்த வண்டியை நீங்க ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. கிரீன் சிக்னல் போடுங்க. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை ஒரு எல்லோ சிக்னலை போடுங்க, கண்டினியூ பண்ணிட்டு இருக்குங்க. உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ற, உங்களுடைய ப்ரோக்ரஸை கெடுக்கிற விஷயங்களுக்கு ரெட் சிக்னலை போடுங்க. இமீடியட்டா அதை த்ரோ இட் அவே ஃப்ரம் யுவர் ஹவுஸ். ஓகேவா? ஓகே, இது இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியுடைய ஃபேகண்டுக்கு வந்தாச்சு, க்ளோசிங்க்கு வந்தாச்சு. இப்போ நிறைய பேர் வந்து இந்த டவுன்லோட் நீங்க பண்ணியிருப்பீங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒர்க் ஷீட், இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றின ஒர்க் ஷீட்டை வந்து நீங்கள் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ என்னன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு சப்சிக்வெண்ட்டாக ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னாக்கா, சார் இது வந்து நீங்கள் எனக்கு அது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் பற்றின அசஸ்மெண்ட் ஷீட்டு தான் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ நீங்கள் நிறைய இண்டிவிஜுவலாகவே எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாமே சார். ஆக்சுவலாக நான் அந்த அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக இன்றைக்கி அதை ரன் த்ரூ பண்ணலாங்கிற ஒரு தாட்டில் இருக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் எனக்கு நீங்கள் இந்த லைவ்ல நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் சரியா இருக்காது சார், ஏன்னா சில நேரம் எனக்கு வர முடியும், வர முடியாமல் போகலாம், ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ பாருங்க, டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு நிறைய பேருக்கு ப்ராப்ளம். ஐ ரிசீவ் லாட் ஆஃப் கால்ஸ் அண்ட் மெயில்ஸ். நீங்கள் எனக்கு இண்டிவிஜுவலாக அந்த ஃபார்மை நாங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி திருப்பி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு 1-on-1 ஜூம் மீட்டிங் வேணாலும் நாம வச்சுக்கலாம் சார், எனக்கு இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா என்ன நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொடுங்கன்னு நிறைய பேர் சொன்னதுனால இன்னைக்கு நான் வந்து ஜென்ரலா டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி உங்கள்கிட்ட பேசியிருக்கேனே தவிர உங்களுடைய இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் நிறைய பேர் ஆல்ரெடி எனக்கு அனுப்பியிருக்காங்க. அது அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி ஐ வில் சென்ட் தெம் பேக். அதை உங்களுக்கு நான் அனுப்புறேன். இப்போ இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி எனக்கு நீங்க லைவ்லயே வேண்டாம் சார், நீங்க எங்களுக்கு இண்டிபெண்டா எனக்கு அனலைஸ் பண்ணி அனுப்புறீங்கன்னா வெல் அண்ட் குட் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறத ஃபில் பண்ணி மறுபடியும் எனக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. இல்லைன்னா யூ கேன் சென்ட் மீ பிரைவேட்டா என்னுடைய நம்பர்ல 9440693002 நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. சரி, ஓகே. இப்போ சில பேர் வந்து இந்த லைவ் எந்த விதமான என்னுடைய எஸ்எம்எஸ், என்னுடைய வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல போட்டது எதுவுமே தெரியாம பிளைண்டா
தெரிய வந்தது இந்த லைவ் நான் உட்காந்து இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த ரெக்கார்டட் வெர்ஷன் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்கிட்ட அந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா, ஐ சஜஸ்ட் யூ ஆல் விசிட் மை ஃபேஸ்புக் குரூப். பிபிசி லைவ்னு இருக்கு. அந்த பிபிசி லைவ்ங்கிற ஃபேஸ்புக் குரூப்புக்கு போனீங்கன்னாக்கா அங்கே யூ கேன் கெட் திஸ் ஃப்ரீ டவுன்லோட். இந்த ஒர்க் ஷீட், இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றின ஒர்க் ஷீட்டை நீங்கள் அங்கே ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு லைவ்ல இந்த ரெக்கார்டிங்கை பார்க்குறவங்களுக்கு நான் கொடுக்குற இன்னைக்கு கிஃப்ட், சண்டே ஸ்பெஷல் செமினாரினுடைய ஃப்ரீ கிஃப்ட் என்னன்னா, வீக்லி பிளானிங் ஷார்ட் டேர்ம் டாஸ்க் ஷீட் ஒன்று, டைம் டேபிள், எக்ஸாம்பிள் ஆஃப் டைம் டேபிள், அது டு டூ லிஸ்ட். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீ. இது வந்து நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெட்டு எல்லோ கிரீன் மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் போட்டு பண்ணும்பொழுது அந்த ரெட்டு கிரீன் மாதிரி உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஸ்டார்ட் அப் டூல் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்கிறது. ஸோ அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்க்கும் பொழுது, சம்மரைஸ் பண்ணி சொல்லும் பொழுது, நீங்கள் மெயினாக பிளான் பண்ணுங்க. திருப்பி இவ்வளோ நேரம் நம்ம பேசினதை சம்மரைஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் பிளான் பண்ணுங்க, மானிட்டர் பண்ணுங்க, கரெக்டான டைரக்ஷனில் போகிறீங்களான்னு மானிட்டர் பண்ணுங்க, எவாலுவேட் பண்ணுங்க, உங்களையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்க. ஒரு ஸ்மார்ட் கோல் செட் பண்ணுங்க, அச்சீவபிளான ஸ்மார்ட் கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நான் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த டைரி மெயின்டைன் பண்ணுறது, டு டூ லிஸ்ட் போடுறது, ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஒரு விஷயத்தையுமே நீங்கள் இந்த பேசிஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க. இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் தூக்கிடுறீங்க. லைஃப்பை மெயின்டைன் பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ணுங்க, லைஃப்பை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ மெயினாக ப்ரோக்ராஸ்டினேஷனில் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். மெயினாக பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இந்த அப்புறம் பண்ணலான்னு நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் பண்ணுறது வந்து உங்களுடைய ப்ரோக்ரஸை வந்து கில் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது. மற்றவங்க உங்ககிட்ட அவங்களுடைய ப்ரோக்ராஸ்டினேஷனை புஷ் பண்ணுறாங்க இல்லையா, that will also be a killer for your progress. Okay, I'll tell you an example. இப்போ இங்கே கோயம்புத்தூரில் கிங் டிவிக்கு ஒரு ஷோ வந்து பிளான் பண்ணும், ஒரு டிபேட் மாதிரி ஒரு ஷோ வந்து பிளான் பண்ணும். அதுக்கு வந்து ஐ வாஸ் இன் நீட் ஆஃப் அ டீம் ஆஃப் பீப்புள். ஒரு 8-10 ஸ்பீக்கர்ஸ் வந்து எனக்கு தேவைப்பட்டது. அப்போ அந்த 10 ஸ்பீக்கர்ஸ் தேவைன்னு சொல்லி இந்த குரூப்பில் பேசும்பொழுது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்பொழுது, தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டு ஷேர் பண்ணும்பொழுது, ஸோ இன்வெரிபிளி பார்த்தோன்னா ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலைங்கிறது வேறு விஷயம். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணினவங்களுக்கு ஓரளவுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணலான்னு சொல்லும் பொழுது, அந்த ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் வரும்போது அதுக்குன்னு பேசிக்காக சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க, இதெல்லாம் பண்ணனாக்கா வீ கேன் டூன்னு சொல்லும்போது அதில் நான் வந்து சில பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். அப்போ அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணின ஆட்கள் கிட்ட என்ன ஆச்சு, ப்ரோக்ரஸ்ன்னு வரும்போது ஒரு வாட்டியுமே ஏதோ ஒரு காரணம், சார் எனக்கு இன்னும் ஒரு 1 வீக் டைம் கொடுங்க சார், ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார், அது சரியில்லை சார், இதை ரெடி பண்ணிக்கிறேன் சார், அப்படி பண்ணுறேன் சார், இப்படி பண்ணுறேன் சார்னு ப்ரோக்ராஸ்டினேஷன். அப்போ என்னன்னா அவங்களுடைய அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் என்னையும் சேனலுடைய ப்ரோக்ராமையும் ஸ்டாப் பண்ணுறது இல்லையா. இப்போ ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணுன்னு வரும்போது, ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ஆன் ஏர் வரும்போது இதோட ப்ராசஸ் இன்வால்வ். அந்த அத்தனை ப்ராசஸுமே இவங்களுடைய ப்ரோக்ராஸ்டினேஷன்ல அது வரும்போது, சரி இந்த வடிவேலுடைய காமெடி இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்கு இவன் சரிப்பட்டு வரமாட்டாங்க, அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு டோட்டலாக நம்ம எல்லாரையுமே ரிமூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால சொல்றேன், உங்களுக்கு நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்றது எந்த அளவுக்கு ப்ராப்ளமோ அதே மாதிரி மற்றவங்க அவங்களுடைய விஷயத்த போஸ்ட்போன் பண்ணி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி உங்ககிட்ட இது பண்ணி உங்களுடைய டெவலப்மெண்ட்டை தடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல சக்சஸை நோக்கி நீங்க போகணுங்கும் பொழுது மிகப்பெரிய கைடிங் ஃபேக்டராக இருக்கிறது தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை இதே மாதிரி நீங்க பிளான் பண்ணி கரெக்டாக ஷெடியூல் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய லைஃப் பிரமாதமான ஒரு இடத்துக்கு போகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு இந்த ஃபேஸ்புக் லைவ்
அட்டென்ட் பண்ணின எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆல் தி பெஸ்ட். இதோடைய ரெக்கார்டட் வெர்ஷன்ஸை பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய நன்றி. இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த பிபிசி லைவ்ங்கிறது வந்து just with your permission, I'll take just 2 minutes to explain you what actually it is. நிறைய நல்ல விஷயங்களை வந்து இந்த மக்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிற மோட்டிவ்ல நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது தான் இந்த பிபிசி லைவ்ங்கிற குரூப். பிபிசி லைவ்ங்கிற வாட்வைசி அது வந்து ஒரு ட்ரைப். ஸோ இதில் வந்து என்னுடைய சர்க்கிள், இன்னர் சர்க்கிள் அப்படிங்கிற ஆட்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சுதான் சர்க்கிள் 1, சர்க்கிள் 2 அந்த மாதிரி நிறைய சர்க்கிள்ஸ் கிரியேட் பண்ணி ஸோ அதில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதில் என்னுடைய ஆஸ் அ இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட், ஆஸ் அ லைஃப் கோச், நிறைய கம்பெனிஸுக்கு ட்ரைனிங் செஷன்ஸ் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் மை ப்ரொஃபஷன். தூர்தர்ஷன்ல ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன், கோயம்புத்தூர்ல கிங் டிவில லைவ் ஷோஸ் கொடுத்துருக்கேன், தன்னம்பிக்கை மேகசின்ல தொடர் எழுதிட்டு இருக்கேன், ஆல் இண்டியா ரேடியோவில் அது மாதிரி நிறைய ரத்னவாணிங்கிற எஃப்எம் ரேடியோ. ஸோ இதில் எல்லாமே வந்து ரேடியோஸில் டாக் ஷோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஐ எம் டூயிங் ஹோல் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதில் இந்த பிபிசின்றது நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ப்ளஸ் அதில் என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னுடைய கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது, எந்த விதத்துல எல்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஏன்னா இந்த பிபிசி ஹெல்ப் அப்படிங்கிறது என்னன்னா ஹாப்பினஸ் என்ஷூர்ட் லேர்னிங் ப்ரோக்ராம். ஹாப்பினஸ் என்ஷூர்ட் லேர்னிங் ப்ரோக்ராம் தான் இந்த HELP ஹெல்ப். ஸோ நான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு, வளர்ச்சிக்கு உதவக்கூடிய விஷயங்கள் தான் இதில் நம்ம ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க என்னுடைய அந்த கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், ஐ கான்ட் இன்வெஸ்ட் எனி மணி அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு தான் மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சண்டேவும் இந்த மாதிரி ஸ்பெஷல் டாபிக்ஸ் எல்லாம் லைவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த லைவை நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கன்னா தட் வில் பி யூஸ்ஃபுல். அது வந்து உங்களுக்கு வருஷத்தில் 52 ஒர்க் ஷாப்ஸ் நீங்கள் இதை அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது. ஃப்ரீயாக வேணும்னா நீங்கள் வாரத்தில் 4 நாளைக்கு என்னுடைய இந்த ஃபேஸ்புக் லைவ் வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கன்னா தட் இட் செல்ஃப் வில் பி அ கிரேட் ஐ ஓப்பனர் ஃபார் யூ. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி என்னுடைய ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே, என்னுடைய ஃப்ரீ டிஸ்கஷன்ஸ், என்னுடைய ஃப்ரீ லெக்சர்ஸ், என்னுடைய ஃப்ரீயாக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தங்க மழை மாதிரி. அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அது உங்களுடைய தாகத்தை தீர்க்க உதவும். நினையறதுக்கு தயாராக இருக்கிறவங்க தான் வெளியில் வரணும். ஸோ இந்த தங்க மழையில் நினையணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வெளியில் வாங்க, இந்த தண்ணியை சேர்த்து வச்சுங்க. அது உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா உதவியாக இருக்கும். என்னுடைய பெய்டு கோர்சஸ் எல்லாமே வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தங்க கட்டி மாதிரி அது உங்களை வாழ்க்கையில் செழிப்பாக இருக்க உதவும். ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு பொசிஷன்ல, உதவக்கூடிய ஒரு மனோநிலையில தான் இந்த நிகழ்ச்சிகள் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து முழுக்க ஒன் வே டிராஃபிக். ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னாக்கா நீங்க உங்களுடைய லைஃபே டோட்டலா மாறும். டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் உங்களுக்கு இது சரியாகலைன்னா யூ ஆல் ஹேவ் தி லிபர்ட்டி டு குவிட் திஸ். நீங்க வெளியில போகலாம். ஒன்ஸ் வெளில போயிடுச்சுன்னா மறுபடியும் உள்ள வர முடியாதுன்றது தான் இதுல இருக்கு. ஸோ அந்த விதத்துல இது வந்து நான் ப்ரொஃபஷனலாகவும் பண்றேன், பட் அட் த சேம் டைம் என்னுடைய காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயங்களா தான் இருக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணுங்கிறது தான் என்னுடைய லைஃப் ஆம்பிஷனா எடுத்து நான் பண்றதுனால பிளாட்டண்டா 100% ஃப்ராங்கா என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான். இதுல வந்து நோ பெக்கிங், நோ மெர்சி, நத்திங். ஐ டோன்ட் வாண்ட் எனி charity from you. If at all என்னுடைய கோர்சஸுக்கு வந்து when I say X amount is the charges அப்படின்னா அதுக்கு in return நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் கொடுக்குறேன் நான் ஃப்ரீயாக. ஐ டோன்ட் வாண்ட் எனி மெர்சி. நல்ல விஷயத்த நான் சொல்ற ஒரு அப்பர் பொசிஷன்ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் இது. உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜர்னி. இதுல விருப்பம் இருக்கிறவங்க என் கூட கண்டினியூ பண்ணுங்க, இல்லாதவங்க நீங்க வெளியில போயிடலாம். நோ கம்பல்ஷன்ஸ், நத்திங். அந்த விதத்துல
என் கூட பழகினவங்களுக்கு நான் யாருன்றது தெரியும். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு லைவ்ல அட்டென்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்த சண்டே இதே 11 மணிக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள் வந்து 25 டிப்ஸ் டு சக்சீட் இன் லைஃப். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கிற ஒரு 25 டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதை தான் நெக்ஸ்ட் வீக் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அந்த விதத்தில் இந்த வாரம் அட்டென்ட் பண்ணவங்களும் அடுத்த வாரம் வாங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்களும் வாங்க. இப்போ இந்த 25 டிப்ஸ் டு சக்சீட் இன் லைஃப் அப்படிங்கிறது சண்டே 10th May 2020 காத்தால 11 மணிக்கு ஃபேஸ்புக் லைவ். ஸோ அந்த லைவ்ல நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, பொதுவாகவே பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, வாட்ச் யுவர் தாட்ஸ் தே பிகம் யுவர் வேர்ட்ஸ்ன்னு சொல்றாரு இல்லையா. ஸோ அது வந்து அவர் சொல்றது வந்து ஜஸ்டா சொல்ல போனா, உங்களுடைய எண்ணம் தான் சொல்லாகிறது, சொல் தான் செயலாகிறது, செயல்தான் பழக்கமாகிறது, பழக்கம்தான் குணமாகிறது, குணம்தான் உங்கள் வாழ்வின் தலைவிதியை தீர்மானிக்கிறது. ஆகவே எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதனால ஒரு நல்ல எண்ணங்களை நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் சுவாமி விவேகானந்தர் சொல்றார். ஸோ அந்த விதத்துல சுவாமி விவேகானந்தருடைய தாட்படி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்ல எண்ணங்கள் உங்களுடைய மனம் முழுவதும் வியாபித்திருக்கட்டும். அந்த நல்ல எண்ணங்கள் உங்களை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். ஓகே, விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் என்ற கவியரசரின் பாடல் வரிகளையே என்னுடைய வாழ்த்தாக உங்களுக்கு நான் சொல்லி இந்த லைவை இதோடு நாம நிறைவு செய்கிறோம். மீண்டும் திங்கட்கிழமை நாளைக்கு காத்தால 11 மணிக்கு லைவில் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.